வரைக்கும் பறவை அப்படிங்க கவுண்ட்ன்னு பார்க்க போனா 200 கிட்டத்தட்ட வந்து தனி ஸ்பீஷஸா வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நெறைய ஆப்ஸ்லாம் இருக்கு. அதில பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 103 வந்திருக்கு. 113, 103 கிட்ட இருக்கு. இங்க அதிகமா வர்றதுன்னு பார்க்க போனீங்கன்னா, பெயிண்டட் ஸ்டாக்கு. அதுக்கு அடுத்தது வந்து யுரேஷியன் வீஜன்னு சொல்ற பறவை. நார்தர்ன் ஷ்ரோவலர் அண்ட் நார்தர்ன் பின்டெயில். இந்த பேர்ட்லாம் இங்க நெறைய இருக்கு. அண்ட் பிளாக் விங் ஸ்லிண்ட்ன்னு சொல்ற இன்னொரு பறவையும் இங்க நெறைய இருக்கு. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பேர்ட்ல புள்ளி நெக்டு அப்படின்ற சொல்ல ஒரு பறவை இந்த இடத்துல இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ரேர் பேர்டு. ஸோ அத வந்து இந்த வருஷம் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பேர்டு வந்து இன்னைக்கு நாங்க பார்த்தோம். அழியப்போறதுல என்டேஜர்ன்னு சொல்லியிருக்காங்க. அதிகமா இல்ல. ஏன்னா பார்த்து ரிப்போர்ட் பண்ணி ரொம்ப இதா இருக்குது. இந்த ஏரியா பத்தி சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு. இது வந்து கிரேட் சால்ட் லேக்குன்னு நான் முன்னாடி சொன்னது தான். இந்த லேக்கோடைய தண்ணி எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே முட்டுக்காடு தெரியும்ல. கோவளம் பேக் வாட்டர்ன்னு சொல்லிட்டு. அங்க இருக்க தண்ணி தான் இது. இங்க மகாபலிபுரம் வரைக்கும் போகுது. இத படிச்சு பார்த்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 500 ஏக்கர்ஸ் மேல 5000 ஏக்கர்ஸ் மேல இது இருக்கு. அண்ட் இந்த பேர்ட் ஏன் இங்க எல்லாமே வந்து ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இதோட உப்புத்தன்மை தான். நம்ம இது பேர்லயே இருக்க மாரி சால்ட் லேக் தான். இதுல இருக்க உப்புத்தன்மை அண்ட் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அங்க பிரிட்ஜ் தெரியும். அந்த பிரிட்ஜ் வந்து பக்கிங்ஹாம் கேனல்னு சொல்லுவாங்க. இந்த பக்கிங்ஹாம் கேனல் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆந்திரால இருந்து நம்ம விழுப்புரம் இது வரைக்கும் போறது. மோஸ்ட்லி அதனால தான் வராங்க. நம்ம கோவளம் இருக்கலாம், சோழிங்கநல்லூர், பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டு, சோழிங்கநல்லூர் மார்ஷ்லேண்டு, அதுக்கப்புறம் இங்க வந்து சிறுதாவூர்ன்னு சொல்லி இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாரி நெறைய இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப் வந்து பேர்ட்ஸ்க்காக மட்டுமே ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாமே யூஸ் பண்றாங்க. ஸோ அந்த பேர்ட நம்ம யூஸ் பண்ணோம்னா, எந்த பேர்ட் எங்க இருக்கு, எங்கெங்கெல்லாம் ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். இங்க இருக்கிறது மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் மேக்ஸிமம் இருக்கிறது. அதனால வந்து திடீர்னு வெயில் அதிகமா இருக்கு, இன்னொரு நாள் கம்மியா இருக்கு. இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து அதோட மைக்ரேஷன் பேட்டர்னை மாத்திருது. மைக்ரேட் பண்றதுக்கான பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன்ஸை வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுறது. அதுதான் மெயின் ரீசனா இருக்கு. ஸோ இன்னொன்று அதே மாதிரி என்னன்னா ஹேபிடேட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹேபிடேட் லாஸ் அப்படின்னு சொல்ல போனா ஆக்கிரமிப்பு தான். இந்த ஏரியா வந்து பார்க்க போனீங்கன்னா வெறும் உப்பளமா தான் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. சால்ட் பேன்ஸ் தான். நெமிலி சால்ட் பேன்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பக்கத்துல இருக்கிறது எல்லாமே. வீட்டுக்கு சுத்தி எத்தனை பேர்ட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் சொன்ன பேர்டாக இருக்கட்டும், இல்லை நெட்டில் போயிட்டு எங்கெங்கெல்லாம் பேர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையை சுற்றி 10 இடங்கள் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேடந்தாங்கல் இருக்குது. வேடந்தாங்கல் பக்கத்தில் கரிக்கிளி அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரியான பேர்ட் சான்ச்சுரிஸ் நம்ம சுற்றி இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த கோவளம், இங்கே இருக்கிறது, சிறுதாவூர் இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய இருக்குது. பள்ளிக்கரணை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈஸியாக போய் பார்க்குறதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோம் டிசைட் பண்ணிக்கணும். பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானது வந்து ரொம்ப பொறுமை. போன உடனே நம்ம எல்லா பறவையும் பார்த்துட முடியாது. நான் இப்போ இந்த இடத்துல 103 ஸ்பீஷீஸ் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இந்த வருஷம் பார்த்துருக்காங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 20 தான் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுடைய லக்கை பொறுத்து இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பொறுமை ரொம்ப முக்கியம். லைட் ஷேடட் ட்ரெஸ்ஸஸ் லைக் க்ரீனு, ப்ரௌன், பேஜ் கலர் இந்த மாதிரி இருக்கிறத நம்ம வேர் பண்ணணும். அண்ட் பைனாகுலர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு ஃபீல்டு கைடு உங்ககிட்ட கைடு இல்லை அப்படின்னு சொன்னாலுமே ஒரு நோட்டு ஒரு பென் இருந்தால் போதும். அந்த பென்னு நோட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி நம்ம இதை பார்த்தோம். அதுலேயும் நீங்கள் பார்க்க வேண்டியது எப்படின்னு சொன்னால் பேர்ட்ஸில் வந்து அது ஹைட் எப்படி இருந்துச்சு, அதோடைய பீக் எப்படி இருந்துச்சு, வாய் எப்படி இருந்தது, காலோடைய கலர் என்ன, இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் மெல்லமாக வந்து கூட கைடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தான் நீங்கள் பேர்டிங்க்கு வரணும் அப்படின்னு சொன்னால் பண்ண வேண்டிய விஷயங்கள். இதை பறவைகள் பார்க்குறது இந்த அவதானியத்தில்னு சொல்கிறதுல வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் நம்மளுக்கு ஒரு பொறுமை கிடைக்கும். அண்ட் பறவை எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். பறவை இல்லைன்னா நம்மளுக்கு எதுவுமே இல்லை. பறவை இல்லைன்னா பூச்சிகள் வந்து அதிகரிச்சிரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரிச்சான் குருவி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ரெட்டைவால் குருவின்னு சொல்லுவாங்க. இந்த பறவை வந்துட்டு நம்மளை சுற்றி நிறைய இருக்கும் மாடங்க மேலே எல்லாமே. நம்ம சாதாரணமாக அது ஒரு பறவைன்னு நினச்சிருப்போம். அந்த பறவை 1 மணி நேரத்துக்கு 2000, 2500 பூச்சிகளை சாப்பிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ பூச்சிகள் அது சாப்பிடுது அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ இருக்குது? ஒரு பறவை 2500 சாப்பிடுது, அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வருது? இந்த மாதிரி பூச்சிகளை கட்டுப்பாடுக்கு வைக்கிறதும் நம்ம விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து எல்லாமே பறவைகள் பார்த்துக்கிட்டு இருக்கு. பறவைகள் நல்லா இருந்தால் மிருகங்கள் நல்லாயிருக்கும், இயற்கை நல்லாயிருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்தா நாமளும் நல்லாயிருக்கும். எப்பயுமே மனுஷன் வந்து நம்மள ரிலேட்டடாக வச்சு தான் யோசிப்போம். அதே மாதிரியே நம்ம கொஞ்சம் யோசித்து இயற்கைக்கு வந்து இப்போது என்ன சொல்கிறது, இயற்கை தான் நம்மளுக்கு நன்மை செய்யணும். இப்போ நம்ம நன்மை செய்கிற அளவுக்கு நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம மாற்றி வச்சுருக்கோம். தேங்க் முதல்ல இன்னைக்கு காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் நெருக்கடிகள் ஒரு உச்சமான காலகட்டத்தில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சூழல் சீர்கேடுகள், மாசுபாடுகளாக இருக்கலாம், அல்லது உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய இயற்கை வளங்களின் மீதான சுரண்டலாக இருக்கலாம், அல்லது காலநிலை மாற்றமாக இருக்கலாம். அ இன்னும் அடுத்த 10 வருடங்கள் அல்லது 15 வருடங்கள்ல இந்த மனிதகுலம் இங்க நீடித்திருக்க போகுதா? அப்படிங்கிற ஒரு மிக நெருக்கடியான ஒரு சூழல காலநிலை மாற்றம் உருவாக்கி இருக்கக்கூடிய சூழல்ல, அதே நேரத்தில இன்னொரு பக்கம் இது குறித்த எந்த புரிதலோ அல்லது ஆழமான உணர்வோ இல்லாம ஒரு பிசினஸ் ஆஸ் யூசுவல் சினாரியோ அப்படிங்கிற ஒரு வேகத்துல உலகம் இயங்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம்.
இப்போ குறிப்பாக ஒரு நகர்ப்புற பின்னணியில் இருக்கக்கூடிய இந்த வேகமான பரபரப்பான சூழலில் இயங்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை அதிலிருந்து ஒரு சின்ன ஒரு விடுபடுதலை கொடுத்து இயற்கையோட ஒரு ஒரு ஒண்டிக்க வைப்பதற்கான ஒரு சிறிய முன்னெடுப்பு தான் இது. இது வெறுமனே வந்து பறவை காணுதல் மட்டும் இல்லை. இந்த இந்த ஈவெண்ட்டை வந்து நாங்கள் பேர்ட் வாட்சிங் அல்லது பறவை காணல் அப்படிங்கிறது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாலும் இதனுடைய நோக்கம் அப்படிங்கிறது இதை தாண்டியும் தீவிரமான சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், காலநிலை மாற்றம் போன்ற பிரச்சனைகளில் மக்கள் உணரத் தொடங்கணும் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு முதன்மையான விஷயம். இதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக தீவிரமான சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு மக்களை தயாராக்குவது அல்லது இது ஒரு போராட தயாராக்குவது, தன்னார்வலர்களை உருவாக்குறது, காலநிலை கிளைமேட் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று நடத்துகிறோம். மாவட்ட வாரியாக காலநிலை மாற்றத்திற்காக போராடக்கூடிய தன்னார்வலர்களை உருவாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சென்னையில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ஹாட் சிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் சவுத்தில் கொஞ்சம் தள்ளி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பு கிடச்சிருக்கு. இந்த நிலப்பரப்பில் எவ்வளோ பறவைகள் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம மக்களிடமா சொல்கிறனால, பறவைகள் விஷயத்தை பற்றி மக்கள்கிட்ட சொல்கிறனால என்னென்ன பயங்கள்லாம் இருக்கும் அவங்களுக்கு? இந்த கேள்வியே வந்து எனக்கு ஒரு சரியான கேள்வியாக தெரில. அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து இதனால எனக்கு என்ன பயன் அப்படிங்கிறது மாதிரியே ஒரு அணுகிறதுக்கு சின்ன வயசுலேயே நம்ம பழகிடுறோம். பசு பால் தரும், அல்லது கோழின்னா முட்டை போடும். அதாவது ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து எனக்கு நேரடியாக பயன் தரக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும், அல்லது எது எனக்கு பயன் தரும்னு நான் நம்புகிறேனோ அதை மட்டும் நான் ஒரு மதிப்புக்குரியதாக பார்க்குறதும், மற்ற எல்லாத்தையும் இந்த பார்வை வந்து ஒரு தனி மனிதர்களுக்கோ அல்லது நீங்கள் கேட்குற கேள்விக்கோ மட்டும் இல்லை, உலகளாவிய அளவிலே இப்போ வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸை வந்து வேஸ்ட் லேண்ட் அப்படின்னே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அப்போது வேஸ்ட்லேண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆனால் அது வந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மேய்ச்சல் நிலமாகவும் அல்லது வேறு ஒரு ஒரு கம்யூனிட்டி லைவ்லிஹுட்டை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கும். அதுவாக இல்லாமல் கூட இருக்கலாம். இது எல்லாத்தையுமே வந்து மொத்த உலகத்தையும் அல்லது நம்முடைய சூழலையும் ஒரு மனிதர்களை மையப்படுத்தியதாக சிந்திக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு முரண்பட்ட விஷயம்தான். அதே நேரத்தில் இங்கே சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது ஏதோ நம்மகிட்ட இருந்து தனியாக பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தனியான துறை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், அது மீனாக இருக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே சுற்றி இருக்கிறோம். பறவைகள் வந்து இந்த உலகத்துக்கு எவ்வளோ முக்கியமானதாக ம். பூச்சிகள் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் உயிரினங்களே, அதாவது மனிதர்களே வாழ முடியாது அப்படின்னு பொதுவாகவே சொல்லுவாங்க. அதே வந்து நம்ம பறவைகளுக்கும் கூட பொருத்தி பார்க்க முடியும். பூச்சிகள் இல்லைன்னா ஏன் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பூச்சிகள் நம்முடைய உணவு உற்பத்தி சாலை அப்படிங்கிறது நம்முடைய தாவரங்கள் தான். தாவரங்களுடைய மகரந்த சேர்க்கைக்கு பூச்சிகள் முக்கியம். அதே நேரத்தில் பூச்சிகள் அதிகரிச்சது அப்படின்னா அதுவே வந்து தாவரங்களை மொத்தமாக காலி பண்ணுறது மாதிரியான ஒரு சூழலுக்கு போயிடும். இந்த உயிர் சமநிலையை பாதுகாக்கிறதுல பறவைகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது.